நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜோஷ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அடியனையும் கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாளையும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் வார்த்தைகள் மூலமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இந்த வசனத்தை பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். இந்த வார்த்தைகள் அனைத்தும் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு வார்த்தைகளாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதில் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதாய், நம்மளை தேற்றுகிறதாய் இருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தையை நாம் 3 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் தீமோத்தேயுவின் இடத்திலே சொல்லுகிறார். இந்த வசனத்தின் கருத்து என்னவென்றால், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், நாம் விசுவாசிக்கிற நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும்படியாய் பவுல் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பவுல் இந்த வார்த்தைகளை பேசும்போது பவுல் ரொம்ப சுகமாகவோ வசதியாகவோ நல்ல நிலைமையிலோ இருந்து இந்த வார்த்தைகளை பேசலை. அவர் எப்பொழுது இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று பார்த்தால், அவர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றுக்கு மத்தியிலும் அவர் இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், அவர் தேவனை நன்றாக அறிந்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நாம் இன்னும் தேவனை அதிகமாக அறியாமல் இருக்கிறதுனாலோ, இன்னும் நம்ம இடத்துல விசுவாச குறைபாடுகள் இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த கஷ்டங்கிற வார்த்தை நம்முடைய வாய்களிலிருந்து வருகிறதா இருக்கிறது. பவுலுக்கு இந்த வசனத்தோட அடிப்படைன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பவுல் என்ன நடக்கிறது, என்ன சூழ்நிலை என்பதை பார்க்கல, தான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், சிறை, பாடு, வேதனைக்கு மத்தியிலும் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்: நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போது நாமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சூழ்நிலை எப்படிப்பட்டது, நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை எப்படியாக நடத்துகிறது என்று பாராமல் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தில்
முதலாம் பகுதியை வாசிக்கும்போது, நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள, இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு கருத்து என்னவென்றால், பாடுகள் வந்தாலும் நாம் வெட்கப்படுவது இல்லை. என்ன பாடுகள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளை வெட்கப்பட ஒரு நாளும் விடாத ஒரு தகப்பன் நம்மோடு இருக்கிறார். பவுலோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா பாடுகள் இல்லாமல் இல்லை, அவ்வளோ பாடுகள் அவர் பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தேன் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய வாய்களினால். அதில் பார்த்தோன்னா, யூதர்களால் 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பட் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்புகள் முழுவதும் போக்கினேன், அநேகம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கல்லரால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்னு சொல்லி அவர் பட்ட பாடுகளை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். அப்போ பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அவர் விசுவாசத்தை வைத்திருந்தால் அவரால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாய் பேச முடியும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளிடத்துலையும் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் நம்ம வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அநேக நேரங்களில் இல்லை அப்படிங்கிற பதில் தான் நம்ம இடத்துலேருந்து வரும். ஏன் அப்படின்னா, நமக்கு பாடுகள் வந்த உடனே நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு நெகட்டிவான வார்த்தைகளாக வரும். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, நான் ஆண்டவரை இவ்வளவு தேடுகிறேனே, எனக்கா இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வருகிறது, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன், உண்மை தான் கடைசி வரைக்கும் நம்பியிருப்பேங்கிற வார்த்தைகள் நம்ம இடத்துலேருந்து வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம இடத்துல விசுவாசம் பெருகும். பிசாசு அவனுடைய கிரியைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எவ்வளவு பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நம்ம வாய்களிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி, ஏன் எனக்கு இப்படி ஒன்று அனுமதிச்சிங்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராமல் நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு பாடு இருக்குது, நான் பாடுகள் மத்தியில் தான் இருக்கிறேன், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் பாடுலாம் அனுபவிக்கிறேன், எனக்கு பாடு இல்லைன்னெலாம் இல்லை, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏன் வெட்கப்படுவதில்லை? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். பாடுகள் தேவன் நம்மோடு இல்லை என்பதற்கான அடையாளம் இல்லை. தேவனோடு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், அவரோடு நெருங்கிய உறவில் இருக்கிறவங்களுக்கு தான். ஆண்டவரை தேடாதவர்களுக்கு, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை பாடு எதுவுமே வராது. ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும், அதிகமாக பாடுகள் வரும். அப்போ நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாடுகள் வரும். அப்போ நாம் இன்னும் விசுவாசத்தில் பலப்படணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால தான் பிசாசு என்கிட்ட மோதி பார்க்குறான், ஆனால் நான் அவரை விட மாட்டேன், இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவேன்னு சொல்லி நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதே போல் இதற்கு எடுத்துக்காட்டாக அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம் தான் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். ஒருவேளை நமக்கு பிரச்சனை பாடு வரும்போது நம்ம யாரை தேடிப்போம்? முதலாவது ஆண்டவரை தேடி போக மாட்டோம். நம்ம முதல்ல நம்ம குடும்பத்தை தேடி போவோம், நமக்கு நெருங்கிய நண்பர்களை தேடி போவோம். அதே போல தான் யோபுக்கு பாடு வந்த போதும் யோபுவை தேடி அவன் நண்பர்கள் வருகிறாங்க. ஒருவேளை பெற்றோர் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் ஷேர் பண்ணுவாங்க, கணவன் மனைவி கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே யோபு பார்க்கும்போது யோபுடைய மனைவியே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதுக்கு மேலே உனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படிங்கிற வார்த்தை அவளுடைய வாயிலிருந்து வருகிறது. ஒருவேளை இது அவனுடைய நம்பிக்கை இன்னும் அற்றுப்போக செய்கிறதான ஒரு காரியம்தான். இதை கேட்கும்போது சொந்த மனைவியே இப்படி சொல்லிட்டாலே இதற்கு மேலே என்ன நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
யாராக இருந்தாலும் வரதான் செய்யும். ஆனால் யோபு அந்த இடத்துல என்ன செய்கிறான், அவரிடத்துல நன்மையை பெற்ற நாம தீமையும் பெற வேண்டாமான்னு அவ்வளவு விசுவாசமான வார்த்தைகளை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒருவேளை அந்தளவு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அந்தளவு பாடெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் யோபுவை போல் நம்ம பாடு அனுபவிக்கிறோமானா இல்லை. ஆனால் நமக்கு வருகிற அந்த சின்ன பாடுகளில் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லி விசுவாசத்திலிருந்து நம் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், நான் வேதனைக்கு மத்தியில் தான் இருக்கிறேன், பாடுகள் மத்தியில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிவேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல தான் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற காரியம் அதுதான். முதலாவது நம்ம பார்த்த காரியம், பாடுகள் வந்தாலும் நாம் வெட்கப்படுவது இல்லை. இரண்டாவதாக நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்கிற ஒரு அறிதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒருவேளை பவுல் இந்த வசனத்தில் எனக்கு எல்லாமே புரியுது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுதுன்னு அவர் சொல்லலை. ஆனால் என்ன நடந்தாலும் நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன்னு எனக்கு தெரியுது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அதே வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன சூழ்நிலை, நமக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும்ல. நாம் விசுவாசிக்கிற தகப்பன் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரியும். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவுக்குரிய விசுவாசம். அவரோடு நம்ம வைத்திருக்கிற உறவு அப்படிப்பட்டதாக இருந்தால் தான் நம்ம வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வரும். தேவன் என்ன கொடுப்பார், அவரிடத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கறத விட தேவன் யார், நம்மை படைத்த தகப்பன் யாருன்னு சொல்லி நாம் அவரை இன்னும் அறிந்து அவரோடு நெருங்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நீண்ட காலம், பல வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவர் விசுவாசத்தை கைவிட்டாரான்னா விடலை. ரோமர் 4:20-21 பவுல் சொல்லும்போது இப்படியா எழுதியிருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசியாமல் தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ரோமர் 4:20-21 அப்போது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம், ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லி. அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீருங்கிற ஒரு விசுவாசம் ஆபிரகாம் இடத்துல காணப்பட்டது. அதனால் அவர் தேவையில்லாமல் வார்த்தைகள் விடலை, தேவையில்லாமல் அவிசுவாசமாக இருக்கலை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பிக்கொண்டிருந்ததுனால அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை எது உண்மையான விசுவாசம் என்று பார்த்தோன்னா நமக்கு எப்போ நடக்கும்னு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் நமக்கு அதை நடத்தி தருகிறவர் யார் என்கிற விசுவாசம் நமக்கு இடத்துல இருந்தால் போதும். ஒருவேளை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு நம்ம தான் காத்திருப்போம், எப்போன்னு. அவர் சரியான வேலை வரும்போது அதை நமக்கு தருவார். எப்பொழுது அவருக்கு தரணும்னு தெரியும், எப்படி தரணும்னு தெரியும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், நாம் யாரை நம்பியிருக்கிறோம். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை நம்பியிருக்கிறோமா, இல்லை உலக பிரகாரமான மனிதர்களை நம்பியிருக்கிறோமான்னு. இன்னொரு எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தானியேல் சிங்க குகைக்குள்ளே போடப்பட்ட போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நம்மளை அப்படி ஒரு சிச்சுவேஷனில் வச்சுருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு சொல்லி நம்மளே யோசித்து பார்த்துக்கலாம். அவனுக்கு எதிராக ஒரு சட்டமே தேசத்தில் இயற்றுகிறாங்க. ஆனால் தானியேல், நீங்கள் யார் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நான் எப்பொழுதும் போல் அவரை துதிப்பேன், அவருக்கு ஜெபம் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவருடைய விசுவாசத்தினால தான் சிங்கக்கபியில் கொண்டு போட்ட போது கூட அவருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தானியேல் இதுக்கு முன்னாடி சிங்கத்தை பார்த்துருக்கவே, அவருடைய வாழ்நாளில் பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் கேள்விப்பட்டிருக்கலாம், சிங்கம் அப்படி வேட்டையாடும் இப்படி வேட்டையாடும். ஆனால் அது எவ்வளோ வலிமையானது, அது என்ன செய்யும், எந்த இதுவும் அவருக்கு தெரியாது. ஆனால் சிங்கத்துடைய வலிமை அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் விசுவாசிக்கிற, அவர் ஜெபிக்கிற, அவர் வேண்டிக் கொள்ளுகிற தேவனுடைய வலிமை எவ்வளவு பெரியது என்பதை அவர் அறிந்திருந்ததுனால தான் சிங்கக்கபியில் போடும்போது கூட எந்த சலனமும் இல்லாமல் தைரியமாக
சிங்கக்கவிக்குள்ளே போனார். ஒருவேளை இன்றைக்கு நமக்கான ஒரு கேள்வியாக பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோம், நம்மை படைத்த தகப்பனை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? ஒருவேளை நம்மகிட்ட கேட்டால் நம்ம சொல்ல ஒரு சில காரியங்கள் சொல்லலாம். அவர் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நமக்கு வாழ்க்கையில் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். இதுதான் நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர், நீர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீர், நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறீங்கிற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகுகிறதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டு கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம சூழ்நிலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம தேவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிந்திருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமும் நம்மை அணுகாது. மூன்றாவதான ஒரு காரியம் பார்க்க போகிறோம். இதே வசனத்தில் பின்பாகத்தில், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். இங்கே ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, காத்துக்கொள்ள. நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம வாழ்க்கையை கொடுத்தோன்னா அவர் அதை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஒருவேளை நம்ம எதெல்லாம் ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்குறோமோ எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். ஒருவேளை நம்ம வருமானத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கோன்னா அதில் தேவையில்லாத செலவினங்கள் வராமல் அவர் பாதுகாக்கிறார். நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு எந்த சேதமும் வராமல் அவர் பாதுகாக்கிறார். நம்ம குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா நம்ம குடும்பத்தை அவர் நல்லா பாதுகாக்கிறார். எந்த சண்டையோ பிரச்சனைகளோ குடும்பத்தில் வராமல். நம்ம ஊழியத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா நம்ம ஊழியத்தில் எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய எதிர்காலத்தை சிறந்ததாய் மாற்ற அதை பாதுகாத்து அவர் நமக்கு சிறந்த எதிர்காலத்தை தருகிறார். நம்ம கனவுகளை அவரிடத்துல கொடுத்தா அதை பாதுகாத்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறதற்கு வல்லவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் அப்படி தான் சொல்லுகிறார். நான் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு அவர் ஒப்பு கொடுத்ததை, அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுத்ததை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோமா? நம்ம குடும்பங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோமா? நம்ம ஊழியத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? நம்ம எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோமா? ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். ஒருவேளை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நாளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு வேதனை இருக்குது, எந்த காரியம் நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 55:22 இப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ பாரத்தை அவரிடத்துல வச்சாதான் அவர் நம்மை ஆற்றி தேற்ற முடியும். நம்மளே பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்மளே பாடுகளை வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரை குறை கூறிக்கிட்டு ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் பலப்பட முடியாது, வாழ்க்கையில் அற்புதங்களையும் நாம் காண முடியாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறத, பிரச்சனைகள் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் முதலாவது பாதுகாத்து கொள்ளுகிறார். ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார்னு நிச்சயத்தோடு பவுல் சொல்லுகிறார். முதலாவது காத்து கொள்கிறார். இரண்டாவது பவுல் இதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, அந்நாள் வரைக்கும். அப்போது இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை, நாளைக்கு வரைக்கும் சொல்லலை, அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறான்னு சொல்கிறார். அந்நாள் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையோட கடைசி நாள், நித்திய வாழ்க்கை. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, அவருடைய இறுதி நாள் வரைக்கும் ஆண்டவர் கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோன்னா அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குற பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் கடைசி நாள் வரைக்கும் நம்மளை பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார், நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம இந்த பிரச்சனை, இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படணும், வேதனைப்படணும், கஷ்டப்படணும்? இதெல்லாம் ஈஸியாக, ரொம்ப எளிதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்க
வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே போல் கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். யோசேப்பு அவர் சகோதரர்களால் விற்கப்படுகிறாரு, அடிமையாக போகிறாரு, பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாரு. சிறையில் இருந்தபோது ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு. ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்போடு தேவன் இருந்தார், தேவன் யோசேப்போடு இருந்தார்னு அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம அடிக்கடி பார்க்கலாம் ஆதியாகமத்தில். ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தார்னா எதனால் இருந்தார்? யோசேப்பு தேவனோடு இருந்ததுனால தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு தேவனை விட்டு தூரமாக போகலை, விசுவாசத்தில் குறைவுபடலை. என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்தில் இருந்ததுனால தேவன் அவருடைய சிறை வாழ்க்கையை ஒரு அரண்மனை வாழ்க்கையாக மாற்றினார். அவர் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக அவருக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். அவர் கண்ணீர் வடித்த நாட்களுக்கெல்லாம் சேர்த்து சொந்த குடும்பத்துக்கு முன்னாடியே ஒரு சாட்சியாக நிறுத்தினார். அப்போ தான் கடைசியில் சொல்லுகிறார் யோசேப்பு அவருடைய சகோதரரை பார்க்கும்போது, ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் தேவன் நீங்கள் எனக்கு செய்யணும்னு நினச்ச தீமையை கூட எனக்கு நன்மையாய் மாற்றி விட்டார்னு சொல்லி ஒரு சாட்சியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதன் மூலமாய் யோசேப்புடைய வாழ்க்கை மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னதான் இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சிறைப்பட்டு போன ஒரு கட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை வைக்க போகிற இடம் ஒரு அரண்மனையாக இருக்க போகிறதுங்கிறத நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு சிறை வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கிற உங்கள் வாழ்க்கை மாறி ஒரு உயர்வை யோசேப்பை போல நீங்கள் காண்பீங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்க்குற பாதை உங்களுக்கு முடிவாக தெரியல, இதுக்கப்புறம் பாதையே இல்லையே, நான் எங்கே போவேன்னு உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினச்சா ஒரு புதிய பாதையை உங்களுக்காக உருவாக்கி அதில் உங்களை நடந்து போக செய்ய முடியும். அப்போது தேவனிடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா அவர் அதை காத்துக்கொள்வார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போது இதிலிருந்து 3 காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம். என்னது? முதலாவது என்னன்னா, என்ன பாடுகள் வந்தாலும் நாம் வெட்கப்படுவது இல்லை, ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, நாம் யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா நம் நம்பிக்கை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் அல்ல, நாம் விசுவாசிக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. மூன்றாவது காரியம், நாம் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இறுதியாக இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டோ உங்களை வேதனைப்படுத்தி கொண்டோ இருக்கலாம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் ஒரு சோதனையாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு குழப்பமாக இருக்கலாம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி இன்னும் பதில் கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு காத்திருப்பு காலமாக இருக்கலாம். இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, நீ என்ன நம்புறியா? மகனே மகளே, நீ என்ன நம்புறியான்னு கேட்கிறார். பதில் நம்மளிடத்துலேருந்து வர வேண்டிய பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிற தேவன் நீர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், நான் உங்களை மட்டும் நம்புகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் இன்றைய உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் பிரச்சனைகள், உங்கள் நெடுநாள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமீன். எவ்வளவு பாடுகள் மத்தியில் இருந்தாலும் நீர் எங்களை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல் நாங்களும் அறிக்கையிடுகிறோம்ப்பா. நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல, எங்களோடு கூட இருக்கிற தேவன் யார் என்று பார்க்கிறோம். எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இதை நடத்தி தரப்போகிறவர் யார்
யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆமேன் இசப்பா. அதே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மிடத்துல கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. ஆமேன் இசப்பா. உம்மிடத்துல ஒப்பு கொடுத்ததை நீர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று ஆமேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை, எங்கள் எதிர்காலத்தை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியங்களை, ஆமேன் இசப்பா, எங்கள் கனவுகளை, ஆமேன் எல்லா காரியங்களையும் உம்மகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்களில் இருந்து சூழ்நிலைகளை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் ஆமேன் இசப்பா இன்று பேச வைத்தீங்க என்று சொல்லி ஆமேன் இசப்பா நான் அறியேன். ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் இசப்பா. இதன் மூலம் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை காண்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆமேன். அவங்க பிரச்சனைகள், பாடுகள்லேருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. உடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ.